2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கான வாக்கு. பீபா குடும்பமாக உங்களை புதிய மாதத்துக்கு அன்போடு வாழ்த்துகிறோம். போர்க்கை வைத்துக் கொள்ளுங்கள், கரண்டியை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இளம்பெண் ஒருவர் இருந்தார். அவருடைய கொடிய வியாதியினாலே 3 மாதங்கள் மாத்திரமே உயிர் வாழ முடியும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். எனவே அவர் தன்னுடைய போதகரை தொடர்பு கொண்டு தன்னுடைய இறுதி விருப்பங்களின் சில அம்சங்களை பற்றி அவரிடத்தில் விவாதிக்க தொடங்கினார். அவருடைய மரண வழிபாட்டிலே எந்த பாடலை பாட வேண்டும், எந்த வேத பகுதி வாசிக்க வேண்டும், எல்லாம் ஒழுங்காய் நடைபெற வேண்டும் என்பதை போதகருக்கு அவர் வலியுறுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று அந்த இளம்பெண்ணுக்கு தனக்கு ஏற்பட்ட முக்கியமான நினைவு ஒன்றை பகிர்ந்து கொண்டார். அதாவது அதை அவர் மிக உற்சாகமாய் சொன்னார். என் வலது கையில் ஒரு போர்க்கோடு முட்கரண்டியோடு புதைக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இது நம் எல்லாருக்கும் ஆச்சரியமாய் இருக்கிறதல்லவா? என் பாட்டி ஒருமுறை இந்த கதையை என்னிடம் சொன்னார். நான் விரும்பும் மற்றும் ஊக்கம் தேவைப்படுகிறவர்களுக்கு அதன் செய்தி அனுப்ப முயற்சித்தேன். தேவாலய சமூகங்கள் இரவுணங்களில் கலந்து கொண்ட என்னுடைய எல்லா ஆண்டுகளிலும் பிரதான பாடத்தின் உணவுகள் அகற்றப்படும் போது யாராவது தவிர்க்க முடியாமல் சாய்ந்து உங்கள் முள்கரண்டியை வைத்திருங்கள் என்று சொல்வார்கள் என்பதை நான் எப்போதும் நினைவில் கொள்ளுகிறேன். அது எனக்கு மிகவும் பிடித்த பகுதியாக இருந்தது. ஏனென்றால் சாக்லேட், கேக் அல்லது பல வகைகள் சிறந்த ஒன்று வரப்போகிறது என்று எனக்கு தெரியும். அற்புதமான பொருளுடன் ஒன்று வர காத்திருக்கிறது. ஆகவே தான் முட்கரண்டியுடன் அந்த பெட்டியில் என்னை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அந்த மகள் சொன்னாள். பின்னர் அவருடைய மரண நாளும் சந்தித்தது. எல்லாரும் கண்ணீர் மல்க அவரை அடக்கம் செய்தார்கள். அந்த இளம்பெண் விடை பெற்று போனபோது அவர் என்ன முன்குறித்திருந்தாரோ அதே வேத பகுதியும் அதே பாடல்களும் பாடினார்கள். அப்பொழுது அவருடைய அழகான உடை தரித்திருந்த அவருடைய கையிலே ஒரு முட்கரண்டியை வைத்தார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். போதகர் இந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுது உரையாடிய சொன்னார். தான் அந்த பெண்ணோடு உரையாடின போது நடைபெற்ற நிகழ்வை சொன்னார். முட்கரண்டியை பற்றி நினைப்பதை மறந்துவிட முடியாது. ஏனென்றால் சிறப்பான ஒன்று வர இருக்கிறது என்பதை அந்த முட்கரண்டி நமக்கு நினைப்பூட்டுகிறது. இயேசுவின் இந்த வார்த்தைகளை நாமும் படிக்கின்றோம். நானே உயிர்த்ததிலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரிப்பதில்லை. இதை நீங்கள் நம்புகிறீர்களா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 25 முதல் 26 படிக்கின்ற போது இயேசுனுடைய அன்பான நண்பர்கள் ஒருவனான லாசரு மரித்து போன பின்பு அவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் என்ற பெண்ணுக்கு இயேசு இந்த வார்த்தைகளை உரையாடினார். உங்கள் சகோதரர் மீண்டும் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று மார்த்தாவுக்கு உறுதி அளித்ததன் மூலம் அவருடைய துக்கத்தில் ஆறுதல் அளிக்க அவர் முயன்றார். இயேசுவின் காலத்தில் இறந்தவர்களின் உயிர்த்தலை பற்றிய சிறப்பான விளக்கத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆகவே தான் உயிர்த்தெழும் நாளிலே அவர் எழுந்திருப்பார் என்பதை மார்த்தாள் அங்கே அறிக்கையிட்டாலும் ஆண்டவருடைய மனதில் வேறு ஒரு விஷயம் இருந்தது. மார்த்தா இந்த எதிர்கால உயிர்த்தெழுதலை தொலை தூரமாக பார்த்தாள். ஆனால் வாழ்க்கை மற்றும் உயிர்த்தெழுதலின் உண்மையான ஆதாரம் தனக்கு முன் நிற்கதை அவர் மறந்துவிட்டார். இயேசு கூறுகின்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த வசனத்தை மீண்டும் படிக்கின்ற போது நாம் தைரியமாக இருக்க வேண்டியதிருக்கிறது. தைரியமாக இருங்கள், இந்த உலகத்தை வென்றுவிட்டேன் என்று 2 கொரிந்தியர் அத்தியாயம் 4 வசனம் 17 பவுலடியார் கொடுக்கிறார். நீண்ட காலம் நாம் காத்திருக்கின்ற போதும் குறுகிய காலம் காத்திருக்கிற போதும்
நம்முடைய கையில் போர்க் அல்லது முட்கரண்டி இருக்கின்ற போது சிறப்பானது ஒன்று வர இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. முதல் பேதுரு 1 3 முதல் 5 வசனங்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களது பெரிய கருணைப்படி அவர் மரித்து வந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாய் ஒரு உயிருள்ள நம்பிக்கையை மீண்டும் பிறக்க செய்திருக்கிறார். அழியாத, தூய்மையற்ற, மங்காத ஒரு பரம்பரைக்கு உங்களுக்காக பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய சக்தியால் விசுவாசம் மூலமாய் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி வாரத்திலே குறிப்பாக ஆண்டுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக இந்த நோன்பு காலத்தை நாம் கடந்து சென்றிருக்கிறோம். ஈஸ்டர் கொண்டாடுகிற போது நாம் நினைவில் கொள்ளுவோம், சிறந்தது இன்னும் வரவில்லை, சிறந்தது இன்னும் வர இருக்கிறது என்கிற நம்பிக்கையை அந்த முட்கரண்டி நமக்கு சொல்லுகிறது. நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமேன்.